பட்டணம் தான் எவ்வளவு விரிவடைந்துள்ளது. எங்கு பார்த்தாலும் ஜனசந்தடி, எங்கும் வாகனங்களுடைய ஈசல் போல் எறும்பு போல் கூட்டங்கள். இப்படிப்பட்ட இடங்களுக்கு நடுவிலேயும் ராமன் ஏகாந்தமாக எழுந்துருளுகிறார். தன்னுடைய பெருமகளில் ஒன்றும் குறையாமல் எவ்விடத்திலும் ராமச்சந்திரன் தரிசனம் கொடுக்கிறார். அப்படி ஒரு முக்கியமான வளர்ந்த பகுதி, இன்னும் வளர்ந்து வரும் பகுதி, சமீப காலத்தில் வேகமாக வளர்ந்துள்ளது. சென்னையிலேயே இருக்கும் வேளச்சேரி பகுதி. அங்கு பலரும் பக்தர்கள் பலரும் குடிபுகுந்தார்கள். பக்தர்கள் வந்தால் பரமன் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து சேருவார். ஆகவே கோதண்டராமர் எழுந்துருளி விட்டார். தற்போது நாம் வேளச்சேரி பிரதான சாலையில் வேளச்சேரி ரயில் நிலையத்துக்கு அருகே விஜயநகரம் 4வது குறுக்கு தெருவில் உள்ள சிவன், விஷ்ணு ஆகியோர்களின் ஆலயம், அருகருகே இருக்கும் ஆலயம். அதில் இருக்கும் விஷ்ணு கோயிலில் கோதண்டராமர் பிரதான தெய்வமாக எழுந்துருளி உள்ளார். அவரைத்தான் அடுத்த சில நாட்கள் சேவிக்க போகிறோம். அற்புதமான கோவில். 1976 பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இங்கிருக்கும் அங்கத்தினர்கள், பக்தர்கள் ஆசையோடு பெருமானுக்கு பணிபுரிகிறார்கள். கோயில் முகப்பு தாண்டி உள்ளே நுழைகிறோம். முகப்புக்கு மேலேயே திருமலை ஸ்ரீனிவாச பெருமான், திருவேங்கடமுடையான் விக்கிரக ரூபத்தில் சுதையாக எழுந்துருளி உள்ளார். பக்கத்திலேயே ராமனையும் அதே வடிவத்தில் தரிசித்துக் கொள்கிறோம். கோயிலுக்குள் நுழைந்து முதலில் அனைவருக்கும் ராம பக்தி அருளும் ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்கிறோம். மூலவர் பெரிய திருக்கோலத்தோட உள்ளார். கைகள் கூப்பி இருக்கின்றன. வெற்றிலை மாலை தரித்து கொண்டிருக்கிறார். பெரிய ஆஞ்சநேயர். அவருடைய திருவடிகளுக்கு கல்லடைத்த கவசம் சமர்ப்பித்து உள்ளார்கள். மூலவரை தரிசித்துக் கொண்டு உற்சவரை சேவிக்கிறோம். அவரும் அஞ்சலி ஹஸ்தத்தோட உள்ளார். கைகளை கூப்பி ராமா சரணம், சீதையே நின் திருவடிகளை தஞ்சமாக பற்றியே இவ்வளவு பெரிய கடலை கடந்து வந்தேன். தேவரீரே உம்மை வெளிப்படுத்தி கொண்டது அடியனுடைய மகாபாகியம் என்று சொல்லிக்கொண்டே ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருளி உள்ளார். அவரை இன்று தரிசித்துக் கொண்டோம். அவருடைய அருளாலே நாம் சுந்தர